தோற்றத்துக்கு ஒரு அழகு கொடுக்குது. நாம சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் உதவுது. அது மட்டும் இல்லாம நம்ம உணவை ஜீரணிக்கிறதுக்கு முதல் முக்கியமான உறுப்பே நம்மளுடைய பற்கள் தான். சோ இந்த வீடியோல நாம நம்மளுடைய பற்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதுல என்னென்ன பாகங்கள் இருக்கு, எத்தனை வகையான பற்கள் இருக்கு, அதோடைய பயன்பாடுகள் என்ன, எதற்காக 2 முறைக்கு மேல நமக்கு பற்கள் முளைப்பதில்லை அப்படின்ற காரணங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு பல்ல 3 முக்கியமான பகுதிகளா பிரிக்கலாம். கிரவுன் என்ற மேல் பகுதி, நெக் என்ற நடுப்பகுதி மற்றும் ரூட் என்ற வேர் பகுதி. ஒரு பல்லுடைய வெளிப்புற மேல் பகுதியை தான் நம்ம கிரவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது ஒரு கிரீடம் போல இந்த பற்களுடைய மேல்புறம் அமைஞ்சிருக்கும். இந்த கிரவுன்ல இருக்கிற முதல் மேல்புற கவரிங் தான் பல்லுடைய எனாமல். எனாமல் வெள்ளை அல்லது லைட் எல்லோ கலர்ல இருக்கும். நம்ம உடலுடைய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கடினமான பகுதியை நம்ம பற்களுடைய எனாமல் தான். ஏன்னா முழுக்க முழுக்க இவை மினரல்ஸ் அப்படின்ற கடினமான தாது பொருட்களால உண்டானது. பற்களுடைய எனாமல அமிலோபிளாஸ்ட் என்ற செல்கள் தான் உருவாக்குது. இந்த அமிலோபிளாஸ்ட் செல்கள் எனாமலின் மற்றும் அமிலோஜெனின் என்ற 2 வகையான புரோட்டீன்களை உற்பத்தி செய்யும். அவை கால்சியம் மற்றும் பாஸ்பேட் மினரல்களோட சேர்ந்து எனாமலை உருவாக்கும். இந்த எனாமல் அப்படின்ற கோட்டிங் ஒரு முறை நமக்கு டேமேஜ் ஆனாலோ இல்லனா அதோடைய அடர்த்தி குறைந்தாலோ நம்மளுடைய உடலால திருப்பி அதை ரிப்பேர் பண்ண முடியாது. புதிய எனாமல் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகாது. அது ஏன்னா இந்த அமிலோபிளாஸ்ட் செல்கள் அதன் பிறகு உயிரோட இருக்காது அந்த பகுதியில. சோ பல்லு முளைக்கும் போது ஈறுக்கடியில இருக்கக்கூடிய அந்த அமிலோபிளாஸ்ட் மட்டும் அப்போதைக்கு வேலை செய்யும். பல் முளைத்து வெளியில வந்த பிறகு அந்த செல்கள் அழிந்து போயிடும். சோ அதன் பிறகு நமக்கு வெளியில தெரியக்கூடிய இந்த எனாமல் அப்படின்ற அந்த வெள்ளை கலர் படலம் பாத்தீங்கன்னா அவை உயிரற்ற திசுக்கள் தான். அதனாலதான் நிலத்தடி நீர்ல அதிக அளவு புளூரைட் அப்படின்ற மினரல்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பல் முளைக்கிற சமயத்துல பார்த்தோம்னா அந்த பல்லுடைய எனாமல் உருவாகும் போது பற்களுடைய எனாமலை அது பாதிக்கும். அதாவது வெள்ளை வெள்ளை புள்ளிகளாகவோ அல்லது மஞ்சள் கலர்லயோ அந்த பற்கள் முளைக்கும். இதை நாம டென்டல் ஃப்ளூரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது, எனாமலுக்கு கீழே உள்ள பகுதி டென்டைன். இவை வெளிர் மஞ்சள் நிறத்துல இருக்கும். டென்டைனும் பல்லுடைய கடினமான பகுதி தான், ஆனா எனாமல் அளவுக்கு ரொம்ப கடினமானது கிடையாது. இவையும் கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டால தான் செய்யப்பட்டிருக்கு. இந்த டென்டைன் பகுதியில மிக மிக சிறிய சிறிய துவாரங்கள் இருக்கும். இதை நம்ம டென்டினல் டியூபுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த டென்டைன்ல இருந்து உள்புறமா நரம்புகள் வரை இந்த நீளமான குழாய்கள் மாதிரியான டியூப்ஸ் செல்லும். வெளிப்புறமா இருக்கக்கூடிய இந்த எனாமல் பகுதி நமக்கு தேய்மானம் ஏற்பட்டா அதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டென்டைன் பகுதி வெளியில எக்ஸ்போஸ் ஆகும். சோ அந்த சமயத்துலதான் நாம சூடான இல்லனா குளிரான பொருட்களை சாப்பிடும் போதோ இல்லனா குளிர்ந்த காற்றுல இருக்கும் போது கூட நமக்கு பற்கூச்சம் ஏற்படும். ஓடோன்டோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு வகையான செல்கள் தான் இந்த டென்டைன் பகுதியை உருவாக்குது. இது எனாமல் மாதிரி கிடையாது. இந்த பகுதியில தேய்மானம் ஏற்பட்டாலும் இந்த ஓடோன்டோபிளாஸ்ட் செல்கள் வாழ்நாள் முழுவதும் நமக்கு அந்த பகுதியை மறுபடியும் சீரமைச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பல்லுடைய நடுப்பகுதியை டென்டல் பல்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைய பகுதி சாஃப்டான கனெக்டிவ் டிஷ்யூக்களால ஆனது. இந்த பல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுத்துட்டு போறதுக்கு இந்த டென்டல் பல்ப் பகுதியில தான் இரத்த நாளங்கள் பிளட் வெசல்ஸ் அமைந்திருக்கும். ஒவ்வொரு பல்லுலயுமே நர்வ்ஸ் நரம்புகள் இருக்கும். இவை பல் கொடுக்கிற சிக்னல்களை மூளைக்கும், மூளை கொடுக்கின்ற தகவல்களை பல்லுக்கும் எடுத்துட்டு போற வர வேலைகளை செய்யும். பல்லுடைய வேர் பகுதியில மிக சிறிய ஓட்டை இருக்கும். இதை நாம ரூட் அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஓட்டை வழியாதான் பற்களுக்கு தேவையான நரம்புகளும் இரத்த நாளங்களும் உள்ள போறதும் வெளியில வர்றதுமா இருக்கும். ஒரு பல்லுடைய நடுப்பகுதிய நெக் அல்லது டென்டல் சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கதான் ஜிஞ்சிவா அப்படின்ற ஈறுகள் பற்களை சுற்றி அமைந்திருக்கும். பற்கள் புதைந்து இருக்கும் தாடையுடைய எலும்ப ஆல்வியோலார் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய பள்ளங்கள்ல தான் இந்த பற்கள் புதைந்து இருக்கும். பல்லுக்கும் எலும்புக்கும் நடுவுல இருக்கிற இந்த சின்ன சின்ன கேப்பை ஃபில் பண்றதுக்கு சிமெண்டம் அப்படின்ற டிஷ்யூக்கள் இருக்கும். இவை சிமெண்ட் போல பல்லை வேர், ஈறு மற்றும் தாடை எலும்புகள் இதனோட சேர்த்து பிடித்து வைத்திருக்கும். இந்த சிமெண்டம்க்கும் ஆல்வியோலார் எலும்புக்கும் நடுவுல பீரியோடோன்டல் லிகமெண்ட் அப்படின்ற தசை நார்கள் இருக்கும். இவையும் பல்ல அதோடைய இடத்துல பிடித்து நிற்கிறதுக்காக உதவுது. நமக்கு பற்கள் உருவாகிறது ஒரு சிக்கலான காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா
6ல இருந்து 8 வார கருவுடைய வளர்ச்சியிலேயே அந்த குழந்தைக்கு தேவையான பால் பற்கள் இருக்கு இல்லையா, சோ பிரைமரி டீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அது வளர்றதுக்கு தேவையான அந்த ஆரம்ப வரிசை பல்கள் வந்து 6ல இருந்து 8 வார கருவிலேயே வந்து வளர்ச்சி அடைந்திருக்கும். அதே மாதிரி 3ல இருந்து 4 மாதம் வளர்ச்சி அடைந்த கருவிலேயே அடுத்து வளரக்கூடிய இந்த பெர்மனன்ட் டீத் அப்படின்ற நிரந்தர பற்கள் அது வளர்வதற்கான அந்த செல்கள் எல்லாமே வந்து ரெடியா இருக்கும். சோ இப்படி நம்மளுடைய பால் பற்கள் மற்றும் இந்த நிரந்தர பற்கள் இந்த 2 அடுக்குகளுமே வந்து நாம 4 மாத கருவா நம்மளுடைய அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கும் போதே அவை ரெடியா ஃபார்ம் ஆயிடும். அந்த சமயத்துல உருவாகுறதா நம்மளுடைய பற்கள். அந்த இடத்துல உருவாகலன்னா அதன் பிறகு எப்பவுமே நம்மளுடைய லைஃப்ல பற்கள் வந்து வளரவே வளராது. குழந்தை பிறந்த 6 மாதத்துல முதல் பல் ஈறுகள்ல இருந்து வெளியில வர ஆரம்பிக்கும். 3 வயதுல எல்லா பற்களுமே வந்து முளைத்து விடும். 20 பற்கள் இருக்கும். இத நாம மில்க் டீத் அல்லது டெசிடியஸ் டீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தமிழ்ல பால் பற்கள். குழந்தையுடைய மேல் வாயில 10 பற்களும் கீழே 10 பற்களும் இருக்கும். பிறகு அந்த குழந்தைக்கு 5ல இருந்து 6 வயதானவுடன் ஒவ்வொரு பால் பற்களும் விழுந்து நிரந்தர பற்கள் பெர்மனன்ட் டீத் அல்லது அடல்ட் டீத் இவை வந்து முளைக்க ஆரம்பிக்கும். 12ல இருந்து 14 வயதுக்குள்ள இந்த நிரந்தர பற்கள் எல்லாமே வந்து முளைத்து விடும். பெரியவங்களுக்கு 32 பற்கள் இருக்கும். இதுல ஞான பற்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஸ்டம் டீத் இவை 17ல இருந்து 21 வயதுல தான் வளர ஆரம்பிக்கும். இந்த ஞான பற்களை தவிர மற்ற பற்கள் எல்லாமே 14 வயதுக்குள்ள வளர்ந்து விடும். சில குழந்தை பிறக்கும் போதே ரொம்ப ரேரா ஒரு பல்லோட முளைத்து பிறக்கும். இத நாம நேட்டல் டீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், பிறந்த பற்கள். ஆனா அதோடைய வேர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. மேலும் அந்த பற்கள் வந்து முழுமையான வளர்ச்சி அடைந்த பற்களா இருக்காது. சரி, இப்போ நாம பற்கள்ல எத்தனை வகைகள் அப்படின்றத பார்க்கலாம். பற்களை 4 வகைகளா பிரிக்கலாம். முதல்ல இன்சைசார்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வெட்டு பற்கள், இரண்டாவது கேனைன் என்று சொல்லப்படுகின்ற கோரை பற்கள், மூன்றாவது ப்ரீமோலார்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முன் கடைவாய் பற்கள், நான்காவது மோலார்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கடைவாய் பற்கள். முதல்ல வாயோடைய முன் பகுதியில மேலும் கீழும் உள்ள 8 பற்களை நாம வெட்டு பற்கள் இன்சைசார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவை பிளாட்டா உளி வடிவத்துல இருக்கும். எப்படி ஒரு கத்திரிக்கோளுடைய 2 சைடும் ஒன்னா சேர்ந்தா ஷார்ப்பா ஒரு பொருள் அது வெட்டுமோ, அதே போல மேலும் கீழும் உள்ள இந்த வெட்டு பற்கள் ஒன்றாக சேர்ந்து உணவை வெட்டுறதுக்காக பயன்படுது. உதாரணத்துக்கு ஆப்பிள், பர்கர் இது போன்ற உணவுகளை முதல்ல இந்த வெட்டு பற்கள்ல வைத்துதான் நாம கட் பண்ணி சாப்பிடுவோம். அடுத்து வெட்டு பற்களுக்கு 2 புறமும் இருப்பது கோரை பற்கள், ஆங்கிலத்துல கனைன் டீத் அப்படின்னு சொல்வோம். கீழ் தாடையில 2 பற்களும் மேல் தாடையில 2 பற்களும் மொத்தம் 4 கோரை பற்கள் நமக்கு இருக்கு. இது ரொம்ப கூர்மையான ஒரு பாயிண்டடான ஒரு ஈட்டி வடிவத்துல இருக்கும். முக்கியமா மாமிசம் மற்றும் அசைவ உணவுகளை கிழித்து சாப்பிடுவதற்கு இவை உதவுது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சிக்கன் லெக் பீஸை நம்ம சாப்பிடணும்னா நம்மளுடைய வாய் உடைய கார்னர்ல இருக்கக்கூடிய இந்த கோர பற்களை யூஸ் பண்ணி தான் நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். மூன்றாவது வகையான பற்களை முன் கடைவாய் பற்கள் ப்ரீமோலார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு தாடையிலும் 4 பற்கள் இது போல இருக்கு. சோ மொத்தம் 8 முன் கடைவாய் பற்கள். இந்த பற்கள் அகலமானதாகவும் அன்ஈவனாகவும் இருக்கும். இதனுடைய நடுவுல டைமண்ட் வடிவத்துல மேடு பள்ளங்கள் இருக்கும். இதை நம்ம கஸ்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ எந்த ஒரு உணவையும் வாயுடைய ஒரு சைட்ல தள்ளி அதை நல்லா அரைத்து மாவாக்குவதற்கு ஒரு கிரைண்டர் மாதிரி இவை பயன்படுது. 4வது வகையான பற்கள் கடவாய் பற்கள், மோலார் டீத் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு தாடையிலும் 6 பற்கள் இருக்கு. ஒரு சைட்ல 3, மற்றொரு சைட்ல 3 இருக்கும். மொத்தம் மேலும் கீழும் 12 கடவாய் பற்கள் இருக்கும். இவை வாயுடைய பின்புறத்துல அகலமானதாகவும் தட்டையா பெரிதாகவும் இருக்கக்கூடிய பற்கள். இதுல ரெக்டாங்கிள் வடிவத்துல மேடு பள்ளங்கள் இருக்கும். முன் கடவாய் பற்களை போல கடவாய் பற்களும் உணவை அரைப்பதற்கும் மேலும் அதனை நன்றாக மென்று நசுக்கி கூழ் போல ஆக்குவதற்கும் உதவுது. இதுல நம்மளுடைய கீழ் தாடையில கடைசியில 2 பற்கள் முளைக்கும். அதே மாதிரி மேல் தாடையில 2 பற்கள் முளைக்கும். ஒரு சைட்ல ஒன்னு இருக்கும். சோ இந்த 4 பற்களை நாம ஞான பற்கள் விஸ்டம் டீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஞான பற்களை நாம தேர்ட் மோலார் 3வது கடைவாய் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு ஏன் ஞான பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்குன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்நாள்ல 17ல இருந்து 21 வயசுக்குள்ள இந்த ஞான பற்கள் முளைத்து விடும்.
சோ அந்த 17ல இருந்து 21 வயசுல ஒருத்தருக்கு உலகத்தை பற்றியான ஒரு அடிப்படையான ஒரு ஞானம் அறிவெல்லாம் வளர்ந்துருக்கும் இல்லையா. சோ அந்த சமயத்துல உருவாகுறதுனாலதான் இதை நம்ம ஞான பற்கள் விஸ்டம் டீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ ஒரு பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா 8 வெட்டு பற்கள், 4 கோரை பற்கள், 8 முன் கடவாய் பற்கள் மற்றும் 12 பின் கடவாய் பற்கள், மொத்தம் 32 பற்கள் இருக்கும். ஆனா அதுவே 12 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு இந்த கடவாய் பற்கள் இருக்காது. அதாவது மொத்தம் பெரியவங்களை விட 12 பற்கள் குறைவா இருக்கும். ஹைப்பர்டான்டியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. சோ இந்த வகையான குழந்தைகளுக்கு அதிக பற்கள் அவங்களுடைய வாயில முளைத்து கொண்டே இருக்கும். சோ அவை ஒரே வரிசையா இருக்காது. வாய் மேல் தாடை கீழ் தாடை எல்லா இடத்துலயுமே கண்ட மேனிக்கு பற்கள் முளைத்து கொண்டே இருக்கும். இதுதான் ஹைப்பர்டான்டியா. இது ஒரு டிஎன்ஏ குறைபாடு அல்லது சில விதமான சிண்ட்ரோம்ஸ் இந்த பிரச்சனைகளால ஏற்படுது. ஆனா பொதுவா பார்த்தோம்னா மனிதர்களுக்கும் நிறைய வகையான பாலூட்டிகள் மேமல்ஸ் இவைகளுக்குமே 2 முறைக்கு மேல அதோடைய வாழ்நாள்ல பற்கள் முளைக்காது. ஏன் இப்படி? சின்னதா இருக்கும் போது பால் பற்களும் அதே மாதிரி பெரிதாகும் போது இந்த நிரந்தர பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான பற்கள் நமக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது அப்பவே நமக்கு 32 பற்களும் பெரியவங்களை போல இருந்துச்சுன்னா நம்மளுடைய தாடை பகுதியில அதற்கான இடம் பத்தாது இல்லையா. சோ அந்த பெரிய பெரிய பற்கள் உட்கார்றதுக்கான அந்த ஃபேஸ்ல அந்த ஸ்பேஸ் பத்தாது. ஆனாலும் அந்த குழந்தைக்கு பற்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த உணவை வெண்டு சாப்பிடுறதுக்கும் அதோடைய பேச்சு வளர்றதுக்குமே பற்கள் முக்கியம். சோ அதனாலதான் முதல் முறையா இந்த பால் பற்கள் சின்ன சின்ன குட்டி குட்டியா பால் பற்கள் உருவாகுது. அவை இந்த தாடை பகுதியில ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி அந்த இடத்துல உட்கார்ந்துரும். சோ ஒரு 13 வயசுக்குள்ள அந்த பால் பற்கள் எல்லாமே விழுந்து அதன் பிறகு நிரந்தர பற்கள் அதற்கு அடியில இருந்து முளைக்கும் போது அது ஆல்ரெடி ஃபில் பண்ண அந்த கேப்ல இதை ரீப்ளேஸ் பண்ணிடும். சோ அந்த 13 வயசுல பாத்தீங்கன்னா நமக்கு ஏறத்தாழ பெரியவங்களுடைய ஃபேஸ் கட் வந்திருக்கும் இல்லையா. சோ அப்ப அந்த தாடை பகுதியில அதற்கான இடம் போதுமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நாம சிறு வயதுல இருக்கும்போது நம்மளுடைய பற்களுடைய அந்த ஈறு பகுதிகள்ல இந்த பற்களுக்கான ஸ்டெம் செல்கள் அதிக அளவுல இருக்கும். சோ அதனாலதான் 13 வயசுக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய பற்கள்ல ஸ்டெம் செல்கள் ஜாஸ்தியா இருக்கும். சோ அவங்களுடைய பால் பற்கள் விழுந்த பிறகும் அடுத்த நிரந்தர பற்கள் அந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து முளைத்து வெளியில வரும். ஆனா 13 வயதிற்கு மேல நம்மளுடைய ஸ்டெம் செல்கள் ஈறு பகுதியில இருக்காது. அவை அழிந்து விடும். சோ அதனாலதான் 2வது முறையா நமக்கு நிரந்தர பற்கள் வந்த பிறகு அவை நாம இழந்துட்டா, அதாவது ஆக்சிடென்ட்லயோ வேற ஏதாவது காரணங்கள்ல அந்த பற்கள் இழந்துட்டா திரும்ப அவை முளைக்கவே முளைக்காது. நம்மளுடைய டிஎன்ஏல 2 முறைதான் பற்கள் முளைக்கணும் அப்படின்ற தகவல் அந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருக்கு. இந்த பற்களுக்கான ஸ்டெம் செல்களை தூண்டி மறுபடியும் இந்த பற்களை இயற்கையா வளர வைக்க முடியுமா அப்படின்ற ஆராய்ச்சியுமே சில ஆராய்ச்சியாளர்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சோ இத நாம டூத் ரீஜெனரேஷன், பற்கள் மீள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இதற்காக சில மருந்துகளையும் லேசர் லைட்டையும் யூஸ் பண்ணி லேப்ல உள்ள எலிகளுக்கும் பன்றிகளுக்கும் ஆராய்ச்சி செய்து அதுல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா மனிதர்கள்ல இன்னும் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா இதை செய்ய முடியல. சோ ஒருவேளை இத நமக்கு வெற்றி கிடைச்சிச்சுன்னா இந்த ஆக்சிடென்ட் பெரிய அடிபட்டு பற்களை இழக்கிறாங்க இல்லையா. சோ அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டெம் செல்களை தூண்டுறதன் மூலமாக இயற்கையாவே அவங்களுடைய பற்களை முளைக்க வைக்க முடியும். இதை நாம ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ ஒருவேளை இந்த ஸ்டெம் செல் ஆராய்ச்சியில வருங்காலத்துல இந்த பற்களை முளைக்க வைக்கிறதுக்கான டெக்னிக்ஸ கண்டுபிடிச்சாலும் பிடிக்கலாம். சோ அது வரைக்கும் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பற்களை சுத்தமா பேணி பாதுகாத்து வச்சிருப்போம். சோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலான சயின்ஸ் இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.